ஒருத்தி கண்ணாடி கிட்ட நின்று என்னென்னலாம் பண்றான்னு பாருங்களேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? தொப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ரொம்ப நாள் வெளியே போகவும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் போல வெறும் பாதாள போல இந்த நைட்டியே போட்டு போட்டு குண்டா ஒல்லியா தெரிஞ்சேன். ஆனால் இதில் பார்த்தா இதுவும் ஃப்ரிட்ஜ் மேலே போடுற துணி மாதிரி நல்லா பெருசாக தானே இருக்கே. அசிங்கப்படுத்துறேன். இப்போ குண்டாயிட்டா ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? இப்போ எதுக்கு புது ட்ரெஸ் போட்டு ஃபிட் செக்லாம் பண்ணிட்டுருக்க? வெளியே உனக்கு ஏற்ற மாதிரியே தாண்டா எல்லாம் அமையுது. இவன் நல்ல காலத்திலேயே என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டான். இது மாதிரினா எங்க டிராஃபிக்கு அது இது பார்க்கிங் அப்படின்னு சொன்னான். நல்ல பார்க்கிங்கும் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனாங்க, ரெண்டு பேரும் தொடர்ந்து கூட்டிட்டு போனான். அதுக்கேற்ற மாதிரி யார் யாரோ சண்டை போட்டதுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி இவனும் இதுதான் சாப்பிடா அப்படின்னு சொல்லி கீட்டுக்களை குத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், வெளியே போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அலர்ட் வருது, உனக்கு தெரியலையா? உனக்கும் தானே வருது. கவர்மெண்ட் மீறி நம்ம போவேனா? அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, உங்களோட அத்தியாவசியத்துக்குலாம் நீங்க போய்க்கலாம், உங்களை அடிக்கடி நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம அத்தியாவசியத்துக்கு நம்ம போறோம். என்ன அப்படி என்ன இவளுக்கு அப்படி என்ன அத்தியாவசியம்னு கொஞ்சம் கேளுங்களேன். என்ன அத்தியாவசியம் உனக்கு? ரொம்ப பெருசுக்கு இல்ல, நம்ம நைட் ஸ்டே ஜொபில் அப்படி கூட்டிட்டு போன்னு நான் சொல்லல. பக்கத்துல எனக்கு வந்து நெஸ்டோல எனக்கு கேஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றது. அப்படி என்ன உனக்கு கேஸ் அத்தியாவசியம்? அங்க நல்லா தானே சமைச்சிட்டு இருக்கிற, கேஸ் இருக்கு, அடுப்பு இருக்கு. உனக்கு சமைச்சு போட்டு எனக்கு மண்டையும் மூளையும் வாங்கி போச்சு, கேஸும் உடைஞ்சு போச்சு. ஒரு ஸ்டவ் அந்த பர்னரு, நீ பேசிட்ட நான் பதிவு பண்ணும். அந்த பர்னரு ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இவ ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்றேன்னு நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஹோம்மேட் மைனஸ்ன்னு. ஹோம்மேட் மைனோஸ்ல மஞ்சக்கருவை போட்டு நல்லா அரைச்சு மிக்ஸ் பண்ணிட்டு போடுவாங்க. மைனஸ்ல தாளிச்சு போட்ட முதல் இவதான் இருப்பா. என்ன எழவே அது என்ன தேங்காய் சட்னி? பேசுன முதல் டெட் பாடி நீ தான். அது என்ன தேங்காய் சட்னியா? அது என்ன தேங்காய்? எனக்கு சத்தியமா புரியல. நான் என்ன போட்டேன் மைனீஸ்ல என்ன போட்டேன்னு சொல்லு. நான் யூடியூப்ல பார்த்தேன். நான் யூடியூப்ல பார்த்தேன் மைனீஸ் எப்படி பண்ணணும். நீ இவங்கிட்ட எனக்கு மைனீஸ் எனக்கு பிடிக்காது, முன்னே சொல்ல போனா எனக்கு மைனீஸ் பிடிக்காது. நான் இவங்கிட்ட கேட்டேன், உனக்கு மைனீஸ் வேணுமா? மைனீஸ் இல்லாம சாண்ட்விச்சா? அது பேரே வேற மாதிரி ஸ்பெல் பண்ணணும். நம்ம தப்பா திரும்பி சொன்னோம்னா கமெண்ட்ல கீழே வந்து கிளிப்பாங்க. சரி சொல்லு, அது பேர் என்ன? அது எனக்கு ஒழுங்கா சொல்ல வராது. அந்த எம் ஸ்டார்ட் ஆவலங்களே, வெள்ளையா இருக்கு, அதுதாங்க. அது வந்து அது செய்யலாம் அப்படின்னு யூடியூப்ல பார்க்கும்போது அது சொன்னாங்க. உடச்சி அந்த முட்டையும் 2 முட்டை எடுத்துக்க சொன்னாங்க, மிளகு கொஞ்சோண்டு, அப்புறமா எல்லாம் ஓகேடி. கடைசியா ஏன் தாளிச்சாத? தேங்காய் சட்னி மாதிரி எதுக்கு தாளிச்ச? அது சொல்லு. என்ன கருமையா இது? மயோனைஸை தாளிச்சு அது ஒரு மோர் குழம்பா கன்வெர்ட் பண்ண போய் என்னோட அடுப்புல பர்னர் டேமேஜ் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாரும் காரி துப்பு கன்றவி. இப்போ அந்த அடுப்பு அப்படி டேமேஜ் ஆன காரணத்தால் நாங்கள் புதிய அடுப்பு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இவ எனக்கு சமைச்சு போட்ட அந்த அடுப்பு டேமேஜ் ஆகல, புதுசா மயோனைஸ்ல தாளிக்க போய் எங்க அடுப்பு டேமேஜ் ஆயிருக்கு. எல்லா தோசைக்கும் தக்காளி சட்னி எதிர்பார்த்தா தக்காளி விற்கிற விலைக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? அதனால மயோனைஸ் சட்னி கண்டுபிடிச்ச தீவு வாழ்க்கை. தக்காளி இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னுக்காக மயோனைஸ் பார்த்தேன். சரி மயோனைஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் தாளிச்சு நம்ம உப்பு சக்கரை போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா இவன் வந்து இப்படி பண்றான். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. உங்க மனசு சொல்றது எனக்கு புரியுது. நல்லா இருந்துச்சு. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வந்துரு. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இனிப்பா இருந்துச்சு. நான் அது உங்களுக்கு சொல்லி தரேன். காரி துப்பிரான் பேரு. நீங்க நினைச்சிருப்பீங்க இங்க வந்துட்டு தினேஷ் அண்ணா வந்து எல்லாருமே திவ்யாக்கா சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, தினேஷ் அண்ணா அவ்வளோ நல்லண்ணா அப்படின்னு நினைக்காதீங்க. வரும்போது ஒரு டீல் என்னதுன்னா, எல்லாம் அந்த கேஸ் வாங்கு பாரு, ஆனால் 200 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நான் உனக்கு வாங்கி தரேன், இல்லையா வேண்டாம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜே எப்படி இருக்குதுன்னா 149, அதுக்கப்புறமா 209 அப்படி இருக்குது. சரி எனக்கு 4 பர்னர் வேணும் அப்படின்னா 350 ஸ்டார்ட் ஆகுதுன்னு இவங்க குக்கு பண்ணுற குக்குக்கு 4 பர்னர் வேணுமா? ஆமாம். சரிடா கேஸ் காலி ஆகிடுங்க, அப்போது எப்படியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் இதுவே பண்ணுவாங்க. சரி அப்போ இதாவது வாங்கித்தா அப்படி அந்த என்னது இது பேர் என்னதுடா, கரண்டில் சமைக்கும் அடுப்பு, அது வாங்கித்தா அப்படின்னா இண்டக்ஷன், அது வாங்கித்தா அப்படின்னா அதுலயும் கணக்கு அதுல சீப்பான ஐட்டம் தான் வாங்க போறேன். நல்லவன் கிடையாது.
இந்த செக்ஷனுக்கு நீ எதுக்கு வந்து கூட்டிட்டு வந்துருக்க? இந்த செக்ஷனுக்கா எப்படியும் திங்கிற சோறு பழைய சோறு தட்டாவது புதுசாக இருக்குமே தான் வந்து சாமியா கிடையாதுங்க, நம்பக்கூடாது, நம்பிடக்கூடாது. இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு டிங் டிங் தட்டுவான், தட்டு பார்த்துட்டு 8 கிராம்ஸ் 10-12 கிராம்ஸ் நீ இதில் தான் சாப்பிட்றீங்களா அம்மச்சி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்டீல் தட்டிலே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். இப்படி என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணுறது தான் இவனோட வேலை. ரொம்ப ஓடுறி என்கிட்ட இருக்கிற சோறு எப்படி தின்னான்னு, மைனிஷை தாளிச்சது எப்படி தின்னான்னு, எதில் தின்னான்னு. சரி அப்போ வாங்கித்தா 5 கிராம்ஸ் தானே? இல்லை வாங்கி தர மாட்டாங்க. நீங்கள் யாரும் நம்பிடக்கூடாது. தினேஷ் வந்து ஒரு நல்ல பையன். அந்த காந்தாரா ஹீரோயினி வச்சு குடிப்பாங்கல்ல, 25 ரூபாய் போட்டிருக்கு. காந்தார ஹீரோயினியை பாப்பனே தவிர அதில் இருக்கிறது நான் அவங்களோட பெனிஃபிட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் பெனிஃபிட். இது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறனால வெறும் நீங்களே சொல்லியிருக்கீங்க, என்ன சொன்னீங்க, பிளாஸ்டிக்கில் வந்து கெட்டி தராதீங்க டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் கேன் இப்படிலாம் பண்ணாதீங்க. இது பியூர் பிளாஸ்டிக் டி ஏங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த மரமண்டைக்கு இது புரிய மாட்டேங்குது. நான் என்னங்க பண்ண முடியும்? 25 கிராம்ஸ்க்கு பாட்டில் போடி என்கிட்ட. இப்படி தான் அவனோடது. இது மாதிரி தட்டுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டுவான், இப்படி பாரு இப்படி பாருன்னு. தண்ணி எதுக்குடி 25 ரூபாய்க்குலாம் தண்ணி குடிக்கணும்னு அவசியம். பிளாஸ்டிக் டப்பா இருக்கும்ல 10 ரூபாய், நம்ம ஊரில் வாங்கிட்டு வரோமே அதுதான். ஊரில் நம்ம டிமார்ட்டில் வாங்கினா 10 ரூபா வாட்டர் பாட்டில் இருக்குது. 25 ரூபாய்க்கு இப்படி வச்சு தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லைவா? அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது பிளாஸ்டிக்கில் கட்டி தராதீங்க லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் சொத்தை எதில் கட்டிட்டு இருந்தாங்க என்னடி கேமரா டைரக்டராக சுற்றி எடுப்பான். சொப்பு சம்மா நினச்சி விளையாடிட்டு இருக்கியா? இது வந்து அரிய வகையில் சாப்பர். அரிய வகையில் ஆனியனை துண்டு துண்டாக்கும் அற்புத. நான் இங்கிலீஷில் சொன்னேன், இவன் தமிழில் சொல்கிறான், அவ்வளோதாங்க. இது வாங்கி தர போகிறது கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு நானே பார்த்தேன். அது அப்படிதான் இதையாவது வாங்கி தருவானா அப்படின்னு கேட்டால் இது வாங்குவேன். ஏன்னா இது வாங்கினா எனக்கு வேலை கம்மி. சாலிடாக அது வாங்க போகிறோம் தினம். எந்த வீட்டுக்கு போய் இது இன்ஜினியரிங் பேர போகிற? இன்ஜினியரிங் எதுக்கு படித்தேன்னு நீ கேட்டுறக்கூடாதுல்ல, அதான். இது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இதுக்காக இது வாங்கினேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறேன்? நீ ஃபேன் ரிப்பேர் பண்ணணும்னு கேட்க மாட்டீங்களா? இது வச்சு என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அதனால் என்ன பாரு, இது வச்சு நீ வந்து குக்கர் கையை டைட் பண்ணிக்கலாம், ஃபேனை டைட் பண்ணிக்கலாம். நீ அங்கே வந்துட்டு அது பண்ணித்தா இது பண்ணித்தா. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண? சீலிங்கில் ஃபேன் தொங்குதா? சீலிங் ஃபேன் இல்லடி, நம்ம டேபிள் ஃபேன். அன்னைக்கு ஃபேனு சரி ஃபேனு க்ளீன் பண்ணுறதுக்காக எதை வச்சுங்க தரோம்? நான் வீட்டில் இருக்குது. இது எதுக்கு உனக்கு? அத்தனை பொருட்களும் எதுக்கு உனக்கு? இது மட்டுமா வாங்கி இது ஒரு நாள் வாங்கி தானே. எதுக்கு? என்ன பண்ண போற? மூக்கு நோண்டு போறியா? எங்க ஓட்ட இருக்கு அங்கல நோண்டு போறியா? மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? எதுவுமே வாங்கல. வாழ்க வளமுடன். எனக்கு எந்த பொருளுமே இப்படிதாங்க கேட்பாங்க கேள்வியே. என்னப்பா தம்பி? என்னம்மா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அலாரம் வந்துச்சு. ஆமாங்க அலாரம் வந்துச்சு. அதனால அப்படிலாம் எதுவும் இல்லை. அதனால திட்டு வெளியே கிளம்புறோம். புது கார் வாங்கி இப்போதான் எல்லாமே க்ரோசரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என் தலையில பத்தியா எங்கேயாவது அவுட்டிங் போவோன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி காரை ரொப்பிட்டு இருக்கோம். எல்லாரும் ஏன் ஓடுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ ஒரு அலாரம் வந்துருக்கு. ஏன்டி இப்போ ஒரு அலாரம் வந்துருக்கு. அதனால தான் எல்லாரும் குடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓடினாலும் ஓடாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறாங்க. ஆமாம், ஜாலியாக வராங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆமாம். காருக்குள்ளே வந்தாச்சு. சொல்லாமல் கொல்லாமல் கேமரா ஆன் பண்ணிடுறோம். நான் பாட்டுக்கு ஏதாவது கோமாளி நான் சொல்லாம என்கிட்ட எதுவுமே சொல்லாம கொல்லாம தானே நான் தனியா பேசிட்டு இருக்கும் போது குண்டாயிட்டேனோ அப்படின்னு நானே பேசிட்டு இருக்கேன். இவன் திடுப்புன்னு கேமரா தான். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நான் ஒல்லியா இருக்கிறது. ஏன் அதெல்லாம் விட்டு இப்போ ஏன் அந்த அடுப்பு வாங்கினேன்னு சொல்லு. நீ இவ்வளோ வந்து 2 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனாலுமே நான் வந்து அந்த அடுப்பு வாங்காம இன்னைக்கு ஏன் பர்டிகுலரா நான் வாங்கினேன்னு சொல்லு. ஏன்னா நான் வந்து ப்ரெஷர் போட்டுட்டே இருந்தேன், வாங்குடா. பெரிய அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கிறாரு எனக்கு. நாளைக்கு உமன்ஸ் டே. சரி நாளைக்கு கரெக்டா சொல்றியா? இப்பதான் விஜய் வந்து ஸ்பீச் போட்டிருந்தாப்புல. நான் கேட்டு தான் வந்தேன்.
அவர் பாத்தியால தலைவர் பயங்கரமா போடுறாரு. ஆமாங்க, இந்த நேரத்துல எனக்கு வேற ரேஷன் கார்டு இல்ல, இவருக்கு தனியா ரேஷன் கார்டு இல்லன்னு ஒரு வருத்தம். தனித்தனியா அவரு என்னென்னமோ போடுறாங்க, தாய் மாமன்னு சொல்லிட்டு இதெல்லாம் போடுறாங்களா. சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நிறைய போகுது, தலைவர் வந்துட்டாரு, என்னமோ பண்ணுங்க. சரி, அடுத்த வருஷம் இறக்குறோம் தாய் மாமனா போட்டு. எனக்கு புரியல, அவங்க மோதிரம் தாயங்கிறதுக்காக நம்மளால இதுக்காகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பிள்ளை பத்துக்கிறேன்டா. பாக்குறேன், நான் பாக்குறேன். ஸோ நாளைக்கு விமன்ஸ் டேங்கிற ஒரே காரணத்தினால அக்காவுக்கு வந்து புதுசா ஒரு ஸ்டவ் கிஃப்ட் பண்ணிருக்கோம். இல்லங்க, அதுலயே இருந்துச்சு எது வெலை கம்மி அப்படின்னு. அது ஃபினான்சியல், அது வந்து அது வேற டிபார்ட்மெண்ட், இது வந்து பாசம், இது வேற டிபார்ட்மெண்ட். சரி, எப்படியே தற்கொலை சமையல் தானே, இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்தலாம். அது வந்து ஒழுங்கா சமைக்கிட்டுமே அப்படிங்கறதுக்காக புது அடுப்பு வாங்கி இறக்குமதி பண்ணிருக்கிறான். இவன் இவ்ளோ பாசமா வாங்கிட்டு வந்தனால எனக்கு இப்பதாங்க தோணுச்சு. இவன் இப்படி சொல்லவும் எனக்கு அப்போ ஒரு தோணுச்சு, சரி இவன் புதுசா வாங்கி கொடுத்துருக்கான், அதுல நம்ம புது டிஷ் செய்யலாம் அப்படின்னு. நீ செய்யற எல்லாமே புது டிஷ் தானே. அது ஒரு புது டிஷ். அது வந்து ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த டிடி அட்ராசிட்டிஸ்க்கு அது ஒரு புதுசு. இவகிட்ட ஒரு விஷயம் கத்துக்கலாங்க. எவ்வளவுதான் நம்ம தற்குறித்தனமா பேசுறோம் நமக்கே தெரிஞ்சாலும் கான்பிடென்டா பேசுற போறேன். ஐயோ சாமி, லாஸ்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது உண்மையா சொல்றானா, மனசார சொல்றானா, இல்ல டேஸ்ட்ல உண்மையா அது சொல்றானான்னு நம்மளால அப்படி ஆக்க முடியுமா? முடியாது. ஸோ நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க செஞ்சு காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம பாராட்டணும். எப்படி இதையா சொன்னா நாளைக்கு நீ என்னை சமைக்க வைக்க கூடாது. இவ்வளவு பாசமாய் பொழிகிறது அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு இருக்கு. விஜய் சார் சொன்ன மாதிரி ஏதோ இந்த திட்டத்துல இவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இன்னைக்கு வந்து மார்ச் 8 அடி 7 இன்னைக்கு வந்து மார்ச் 7. ஸோ அடிக்க ஆரம்பிச்சு 7 நாள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஈரானோட ஹை கமாண்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நெய்பராக இருக்கிற ஏரியாஸ் அடித்ததுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ கூட அலாரம் வந்துச்சு, இவங்க காலையில் விட்டது இப்போதான் இங்கே ரீச் ஆகுதா இல்லை இவங்க இப்போ சுட சுட இறக்கியிருக்காங்களான்னு தெரியல. பட் அவர் வந்து அப்படிதான் சொல்லியிருந்தாரு. பட் அவருங்களே வந்து ஓகே அப்படின்னு சொன்னாலும் நம்மால ட்ரம்பு இன்னைக்கு அடிக்க போற அடியில ஈரான் கதி கலங்கிரும்னு இவர் சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவர் இன்னொரு ரிலீஸ் விட்டாரு. ஆமாங்க, இவங்க தலைவர்கள் மண்டைய பிச்சுக்கிறதுக்கு நடுல நம்ம எல்லாம் என்னதான் பாவப்பட்ட அப்பாவிங்க நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா நம்ம இப்படி ஜோக்கா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ஈரான்ல இருக்கிறவங்க லைஃப் ரொம்ப இதா தெரியாம சாவாங்க. அதுதான் பெரிய நியூஸ்ல பாக்கும் போது இன்டர்நெட் இல்ல, வைஃபை இல்ல, எதுவுமே இல்ல, அதுக்கு எந்த நேரம் எப்படி ஆகும்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த ஸ்ரீலங்கால அந்த வார்ஷிப்பை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ட்ரைனிங்காக வந்தவங்க. பட் அவங்களையும் வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்களே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அந்த குண்டு வருமானு கூட தெரியாம செத்து போனவங்க. அதே மாதிரி ஈரான்ல அந்த 160+ அந்த பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற உமன் சில்ட்ரன்ஸ், அவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்க ஏன் ஸ்கூல் நடத்துறாங்க அந்த டைம்ல, அந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுச்சுங்க இப்படி அந்த மாதிரிலாம். இது பார்க்கும்போது இப்போ நாங்க எஞ்சி போய் ஒரு இடத்துக்கு போறோம், நான் ஏதாவது டிவி பாக்குறேன், அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய இதா தான் இருக்கு. சல்யூட் ஆஃப் UAE கவர்மெண்ட். ஆனா அங்க பாரு எப்படி பேசுறேன். இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் இவ வந்து போய் சொல்றேன் அப்படின்னு தானே உங்களுக்கு தெரியும். பொய்யெல்லாம் சொல்ல, பட் இவங்க வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கனால நாங்க வந்து தப்பிச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்படியும் ஓகே, ஆனா அங்கேயும் இப்படிலாம் இருக்குதே, அந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியும். எதுக்கு அவங்க தான் அப்பாலஜிஸ் ஆயிட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இறங்குனா ஒன்று கீழே இறங்குது, ஒன்று கீழே இறங்குனா ஒன்று மேலே வருது. என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இத்துடன் இந்த போர் முடிவடைய வேணும் என்ற பிரார்த்தனையுடன் புது அடுப்பை நாங்கள் நாளைக்கு ரிலீஸ் செய்வோமாக. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நாளை மட்டன் 65 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காத்திருங்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? மட்டன்ல எப்படி 65? திவு செஞ்சா எல்லாமே அதுல இருக்குடா. மண்டபத்திரம் கைஸ். வெயிட் அண்ட் வாட்ச் டிடி அட்ராசிட்டிஸ். ஓகே பை. சரியா மண்டபத்திரம்.